ஆமா, நீ ஈஸ்வரி மேடம் வீட்ல நல்லபடியா பத்திரமா இருக்கேன்னு அம்மா சொன்னாங்க. இப்ப எதுக்குமே இங்க வந்த? அது அம்மா கையால திருநீர் பூசிட்டு போறதுக்கு தான் வந்தேன். எது, திருநீர் பூச வந்தியா? ஏன் பயந்துட்டியா? ஆமா, இந்த ஈஸ்வரி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க போலீஸ் உடுப்ப. ஐயோ, என்ன இது? ரோட்ல என்னைக்கு வச்சிட்டு கேட்டுட்டு இருப்ப? வா வீட்டுக்கு போலாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். வா போலாம். ஓகே நியா, பாய். செந்தில், நல்ல வேலை. நீ எனக்கு ஹோம்வொர்க் பண்ணி கொடுத்ததுனால நான் மேம் கிட்ட திட்டு வாங்காம தப்பிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ற? சரி சரிடா, நான் இனிமேட்டு சொல்ல மாட்டேன். இந்தா. தேங்க்ஸ் இனியா. நீ மட்டும் ஏன் தேங்க்ஸ் சொல்ற? ஐயோ, தப்புதான். இனிமே சொல்ல மாட்டேன். ஓகே பாய். பாய். அம்மா வா செந்திலே, போ கை கால்லாம் கழுவிட்டு வா. அம்மா உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? ஸ்கூல்ல இருந்து வரும்போது பஞ்சாயத்து தலைவரை பார்த்தேன். பஞ்சாயத்தை பாத்தியா? என்னடா சொன்னாரு? ஏ பொடியா, உங்க அக்கா வீட்டுல இருக்காளான்னு கோமா கேட்டாருமா. அப்புறம் நான் அவர்கிட்ட அக்கா வீட்டுல தான் இருக்கு, வீட்டுல இல்லாம எங்க போகுதுன்னு கோமா கேட்டு வந்துட்டேன். அம்மா, அந்த ஆளு அக்காவை பார்க்க கண்டிப்பா வருவாருமா. அவர் வர்றப்ப அக்கா இல்லனா அவ்வளவுதான், வசமா மாட்டிப்போம். அதனால உமா அக்காவுக்கு போன் போட்டு வர சொல்லுமா. ஆமாண்டா, அந்த ஆளு வந்தாலும் வந்துருவான். அந்த ஆளு துளசி இருக்காளான்னு பாக்கறதுக்கு எப்படியும் ஒரு கண்ணு வருவாரு. நான் எப்படியாவது சமாளிச்சிடுறேன். என்ன, உமாவுக்கு போன் பண்ணலாம். நீ முதல்ல போன் எடு. உமாக்கு போன் பண்ணி திரும்ப துளசி மாதிரி நடிக்க சொல்லணும். அதுக்கு அவசியமே இல்லம்மா. உமா, வா 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 வா. உனக்கு தான் போன் பண்ணலான்னு இருந்தேன். அந்த பஞ்சாயத்து துளசியை பார்க்க வந்தாலும் வருவாரு. நீ துளசி மாதிரி நடிச்சு இப்பவும் சமாளிச்சிடு. அதுக்கும் அவசியம் இல்லம்மா. என்னடி சொல்ற? துளசியே வந்துட்டாமா. துளசியா? எம்மா, துளசி, எம்மா, துளசி. அக்கா நல்லா இருக்கியாடி? செந்தில், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியாடி? எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நாங்க இங்க பத்திரமா தாண்டி இருக்கோம். 2 பேரும் நல்லபடியா இருக்கோம். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க வந்த? பொண்ணதான் ஈஸ்வரி மேடம் வீட்லயே இருன்னு சொன்னல, எதுக்கு இப்ப அவசர அவசரமா கிளம்பி வந்திருக்க? அம்மா, அக்கா வேலை உன்னையும் என்னையும் பார்க்காம இருக்க முடியல, அதனாலதான் கிளம்பி வந்துருச்சு. இல்லக்கா? கரெக்டா சொன்ன தம்பி. அக்காவும் தம்பியும் எப்படியே மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஞ்சாயத்து இங்க வர போறான். என்னம்மா சொல்லுத? பஞ்சாயத்து வர போறானா? ஆமாக்கா, நான் ஸ்கூல்ல விட்டு வர்றப்ப அந்த தலைவரை பார்த்தேன். உன்னை பத்தி என்கிட்ட விசாரிச்சாரு. உன்னை தேடிட்டு இருக்காருக்கா. ஐயோ, அவங்க மட்டுமா தேடினாங்க? அந்த மலை மாட ஆளுங்களை விட்டு ஊர் ஊரா தேடிட்டு இருக்கான். வர வழியில நான் பார்த்துட்டு தான் வரேன். அதுக்குதான் உன்னை ஈஸ்வரி மேடம் வீட்லயே இருன்னு சொன்னேன். கேட்டியா? சரி, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து தரேன். மடமடன் சாப்பிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுன. ஐயோ, எம்மா 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 இருமா. என்னடி? நான் உன் கையால திருநீர் பூசிட்டு போலாம் தான் வந்தேன். ஏன், என்னாச்சுடி? அது வந்துமா, அந்த ஈஸ்வரி அக்கா மாதிரி போலீஸா போய் பணத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட கதைய அம்மா கிட்ட சொன்னா அம்மா ரொம்ப பயந்துரும். அதனால சொல்லக்கூடாது. ஏய் துளசி, ஏய் என்னன்னு அம்மா கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்னமோ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க? எம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. அது என்னன்னு தெரியல. ராத்திரி எனக்கு சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம பாகியம் இருக்கால, பாகியம், அவ பேயா வந்து என்ன பயமுறுத்திட்டே இருக்காமா. என்னடி சொல்ற? அந்த பாக்கியம் உன்னை பயமுறுத்துறாளா? ஆமாமா, அதுக்கு பயந்துதான் நான் திருநீரை மந்திரிச்சு பூசிட்டு போலான்னு வந்தேன். ஏய் துளசி, அம்மா கையால திருநீர் பூசுறதை விட பூசாரி கையால பூசிக்கோ, அது நல்லது. நீ என்னடி சொல்லிட்டு இருக்க?
அந்த ஐயா தான் எனக்கு பேய் ஓட்டணும்னு சொல்லி ரெடியா இருக்காங்களே. அவங்கள இப்ப கூப்பிட்டு சொந்த காசுல சூனிய வச்சுக்க சொல்லுதியா? ஏய் இல்லடி, இப்போ பூசாரி வந்து உனக்கு மந்திரிச்சு திருநீர் பூசி விட்டா நீ வீட்ல தான் இருக்கேன்னு பூசாரிக்கு தெரிஞ்சிரும். அந்த ஆள் என்ன பண்ணுவியா, பஞ்சாயத்துக்கிட்டயோ மலை மாடுகிட்டயோ போட்டு கொடுத்துருவான். அவங்களும் நீ வீட்ல தான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நிம்மதியா இருப்பாங்க. அனாவசியமா வீட்டு பக்கம் சுத்திக்கிட்டு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்கல்ல. இத பாரு, உமா சொல்றதுதான் சரின்னு படுது. அப்படியே பண்ணிடுவா என்ன? அம்மா, எனக்கு அந்த ஐயாவை பார்த்தாலே கை காலெல்லாம் அப்படியே நடுங்குது. நீ என்னடானா அந்த ஆளை வீட்டுக்கு வர சொல்லுதியே? அக்கா வேற வழி இல்லக்கா, என்ன பண்ண சொல்ற? சரிம்மா, நீ சொல்லுத மாதிரி அந்த ஐயா வந்து திருநீர் மந்திரிச்சு கொடுத்ததும் நான் போயிடுவேன். நான் வந்த காரு ஊருக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்கு. டக்குன்னு நான் கிளம்பி போயிடுவேன் என்ன? சரி இரு, நான் அவருக்கு போன் போட்டு வர சொல்றேன். இரு வரேன். அக்கா ஏன் இப்படி பயப்படுற? பேசாம இரு, நான் இருக்க, நான் பாத்துக்கிறேன். சரி. எங்கடா போயிருந்த? எங்கேயாவது போறதா இருந்தா வீட்ல இருக்கிற என்கிட்டயோ உன் அப்பா கிட்டயோ சொல்லிட்டு போக மாட்டியா? மா என்னாச்சு? என்ன ஆச்சா? நீ வீட்டுக்கு வராம இருக்கிறதால அபி ஈஸ்வரி கிட்ட என்னென்னமோ போட்டு கொடுத்துட்டு இருக்காடா. ஈஸ்வரி என்கிட்ட வந்து எங்க உங்க புள்ள ஆளையே காணோம், திரும்ப வர்ஷாவை பார்க்க போயிட்டானான்னு கேக்குறா. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? கதிர் வர்ஷாவை பார்க்க போல, ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கல்யாணம், அதுக்காக போயிருக்கான்னு சொல்லி சமாளிச்சேன். நல்ல வேலை, அவளும் நான் சொன்னதை நம்பிட்டா. நம்பிட்டால, விடு. ஏய் இங்க பாருடா, அவ இந்த வாட்டி நம்பிட்டா. ஆனா நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த, அவ நம்பவே மாட்டா. அவ உன்னை சும்மாவே விட மாட்டா. கதிரு, இனிமே இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காத. நீ எங்க போயிருந்த? வர்ஷா பக்கம் தானே போயிருந்த? சொல்லுடா. என்ன இப்போ? ஆமா, நான் வருஷம் தான் பக்கம் போயிருந்தேன். இப்ப என்ன இருக்கு? என்ன அதுக்கா? ஈஸ்வரிக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா அவ? ஏய் கத்தாதடா. அபி கிச்சன்ல தான் இருக்கா. கத்துறது அவ காதுல விழுந்துச்சு. துக்ஷே, சும்மா என்ன மாட்டாத. அவ காதுல வந்து என்ன இப்போ? ஏய் நான் மிரட்டல, நிஜமா சொல்றேன். ஈஸ்வரி உன் மேல கொலை வெறியில இருக்கா. அவளுக்கு மட்டும் நீ பெங்களூர் போனது தெரிஞ்சது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் துர்கா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீயும் பயந்துகிட்டு அவனையும் பயமுறுத்தாத. கிரிஜா, நீ தெரியாம பேசிட்டு இருக்காத. எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்.